பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இனி பார்க்கலாம். தொழிற்சாலைகளில் 60 விழுக்காடு சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்திருக்கிறது. %15 கோவையில் அமைந்திருக்கிறது, கோயம்புத்தூரில் 25% மற்ற தமிழ்நாடு பூராவும் அமைந்திருக்கிறது. இவை பரவலான வளர்ச்சியை ஏற்படுத்தாது. இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் வந்ததாக சொல்லிக் கொள்ளப்படுகின்ற முதலீட்டில் தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்க அரசு முன்வர வேண்டும். அடிக்கடி தமிழக முதலமைச்சர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, கடுமையான மின்வெட்டு இருக்கும் போதெல்லாம் 3 மாதத்தில் சரியாயிடும், 3 மாதத்தில் சரியாயிடும் சொன்னார். அதன் பிறகு ஒரு வார்த்தை, மின்மிகு மின்மிகை மாநிலமாக மாற்றுவோம்னு அப்புறம் அடுத்த வசனம். ஆனால் கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் மீண்டும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. அதுக்கு இவங்க சொல்றது காற்றாலை மின்சாரம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் காற்றாலை மின்சாரம் $7,000 மெகாவாட் யூனிட் உற்பத்தி செய்தும் அதை முழுமையாக தமிழக அரசு வாங்குவதில்லை. வெறும் 2000 மெகாவாட்ஸ் தான் வாங்குறாங்க காற்றாலை மின்சாரத்தை தமிழக அரசு. ஏன்னா இதில் கமிஷன் வராது. இவங்க வாங்குறது காற்றாலை மின்சாரம் ஒரு யூனிட்டு ₹3.15. மற்ற இடத்துல மின்சாரம் வாங்கும்போது ₹5, ₹7, ₹12, ₹15 கமிஷன் கிடைக்குது. அதனால் காற்றாலை மின்சாரம் வாங்கினா கமிஷன் ரொம்ப கிடைக்காது. அதனால் அங்கு காற்றாலை மின்சாரத்தை தெலுங்கானாவுக்கு காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்பவர்கள் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. காற்றாலை மின்சாரத்திற்கு முதலீடு செய்தவர்களுடைய கதி இந்த மாதிரி இருக்கு. இவங்க போய் சொர்க்க பூமி ஆகிறதுக்கு வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. விஷன் 2023 அப்படின்னு சொல்லி 2023க்குள்ள தமிழ்நாடு சொர்க்க பூமி ஆயிடுன்னு முதல்ல ஒரு பிரம்மாண்டமான இதே மாதிரி ஒரு வெளியீடு. ஆனால் அது சொல்லப்பட்ட அதில் ஒன்று கூட நிறைவேறல.
சோலார் மின்சாரம் ஒரு ஆண்டுக்கு 1000 அப்படின்னா இப்போ 3000 சோலார் மின்சாரம் சூரிய ஒளி மின்சக்தி கிடச்சிருக்கணும் அவங்க சொன்ன மாதிரி. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதான் சில பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. இதுதான் கட்சிக்காரங்கள்லாம் கும்பலாக வந்து நிற்கிறதுக்காக தான். பாட்டு கேட்டீங்களா? பாட்டா இது? தொழில் பாதுகாப்பு, போக்குவரத்து பாதுகாப்பு நிறைய சொல்லிட்டு அவ்வளோதான். அதாவது இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது, நானும் என் கட்சி தலைவர் இங்கே வந்திருக்கிறது அடுத்த மாதம் அக்டோபர் 11 நெல்லை மண்டல திருநெல்வேலி மண்டல மாநாடு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாநாடு. மதுரையில் என்னைக்கு போட்டோம்? மதுரையில் என்னைக்கு போட்டோம்? மதுரையில் 23